அவர் கொண்டு வந்து கொடுத்தா நீங்க அதை வாங்கிக்க மாட்டீங்கன்னா அவர் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு. ஏன் இத நீங்க என்கிட்ட சொல்லல? இல்ல, நீங்க கொடுத்ததா சொல்லியே கொடுத்துறேனே சக்தி அப்படின்னு தான் அவர்ட்ட சொன்னேன். ஆனா அவர் தான் தயவு செஞ்சு நான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிறாதீங்க. நிச்சயம் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. எனக்கு ரேவதிய பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப கூட அவருக்கு தெரியாம தான் நான் இத உங்ககிட்ட சொல்றேன் ரேவதி. அவர் ரொம்ப பெருந்தன்மையா அவர் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என் மனசுல அது ரொம்ப உறுத்திட்டு இருந்துச்சு ரேவதி. அதான் உங்ககிட்ட உண்மைய சொல்லிடலான்னு வந்தேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி ஒருத்தர் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் கொடுத்த புக்ஸ நான் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு நான் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். வேடிக்கையை பாத்தீங்களா ரேவதி? சக்தி உங்களுக்கு பண்ணத நீங்க பெரிய துரோகமா நினைக்கலாம். அவர் மேல உங்களுக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கு கோபமும் வெறுப்பும் இருக்கலாம். ஆனா அவருக்கு உங்க மேல நிறைய அன்பு, அக்கறை, மரியாதை எல்லாமே இருக்கு ரேவதி. உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணல ரேவதி. நீங்க ஆசைப்பட்டது நடக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஹீஸ் a gentleman ரேவதி. அப்புறம் இந்த விஷயத்த சொன்னத தயவு செஞ்சு நீங்க அவர்ட்ட சொல்லிடாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் வாங்கி கொடுத்த புக்ஸுங்கிறதுக்காக தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. படிக்காத அந்த மனுஷன் வாங்கி கொடுத்த இந்த புக்ஸ்க்கெல்லாம் வேல்யூ ரொம்ப அதிகம். எதை பத்தி யோசிக்காம நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணுங்க. நீங்க கலெக்டர் ஆயிட்டா சக்தி ரொம்ப சந்தோஷப்படுவார். சரிங்க ரேவதி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். சக்தி வந்தாருன்னா நான் வந்து புக்ஸ் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிருங்க. ம். வரேன். மதுரை வரைக்கும் போயிருந்தேன். பஸ் ஸ்டாப்ல நம்ம தினேஷ் சாரை பார்த்தேன். இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா? இல்லைங்க, ஏதோ படிப்பு உதவி செய்கிறேன்னு சொன்னாரே, நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் படிக்கிற சென்டர்லையோ இல்லை உங்கள் ஸ்கூலுக்கோ வந்து அவர் பாடம் எடுத்தாருன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்போ அவர வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். அவ் அப்படி இல்லைங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுறாங்க. அதான். இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்? அதெல்லாம் கிடையாது. அவரு வீட்டுக்கு வரதான் செய்வாரு. உன்னால ஆனத நீ செஞ்சுக்கோ. அப்படின்னு நான் சொல்லணுமா? சொல்லு. நான் என்ன சொல்லணும்? இல்லை, வழக்கமாக நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. இல்லை, நீங்கள் அப்படித்தாண்ட அடம் பிடிச்சா நான் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் இஷ்டங்க. ஆ, சொல்ல மறந்துட்டேன். தினேஷ் சார்ட்ட நீங்கள் ஏதோ புக்கு கேட்டிருந்தீங்களா? அவர் கொடுத்து விட்டாரு. இந்தாங்க. தினேஷ் குடுத்தாரா? ஆமாங்க. ஆமா, நேற்று ஏதோ டீ கேட்டீங்களே? இல்லையே. இல்லைங்க, ஃபோனில் ஏதோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. இங்கே கிரீன் டீ கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போ மதுரை போயிருந்தேன்ல, அங்கே கிடச்சிச்சு. அதே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இதில் 20,000 பணம் இருக்குது. என்னோட பணம் தான். ஐயா வயலில் நான் வேலை செஞ்சதுக்காக எனக்கு கொடுத்தாரு. இந்தாங்க, இதை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க. என்னோட பணம் தான். இதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க.
இந்தாங்க புடவை ஏதாவது வாங்கிக்கோங்க. என்ன வேணும் உனக்கு? புரியல. என்ன வேணும் உனக்கு?